அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் 3:33 அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்திக் கொள்கிறான் என்ற வசனத்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, வாழை பிள்ளைகளே, இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சாட்சியாக அவர் யார் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார், முத்திரையிட்டுகிறார் என்று கூறுகிறது. இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர், பிதாவின் வார்த்தைகளை பேசுகிறவர் என்று உண்மையை முழுமையாக நம்புவதை குறிக்கிறது. பண்டைய காலத்தில் முத்திரை என்பது உரிமை மற்றும் நம்பத்தக்க தன்மையை உறுதிப்படுத்தும் சான்றாக இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளை உண்மையானவை என்றும் இயேசுவின் மூலமே மீட்பு கிடைக்கும் என்றும் சான்றளிக்கின்றனர். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் இயேசு பொய் சொல்லாதவர், அவர் தம்முடைய குமாரனை பற்றி சொன்னவை யாவையும் நித்திய ஜீவனை பற்றி வாக்குறுதிகள் அனைத்தையும் உண்மையானவைகள் என்று விசுவாசித்து ஒப்புக்கொள்கிறான். இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்பது என்பது தேவன் உண்மையுள்ளவர் என்பதை ஆணித்தனமாக ஏற்றுக்கொள்வதாகும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமாண்டவரே, உம்முடைய சுவிசேஷம், உடைய பிரமாணத்தை, உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷமே அறிவித்து தகப்பனே, நீர் ஆண்டவரை எங்கள் மீது வைத்திருக்கின்ற தகப்பனே, தேவஸ்தம், தேவத்திட்டம், தேவ நோக்கம் நிறைவேற்றும்படி தகப்பனே, எங்களை தகப்பனே ஆண்டவரே சுத்திரம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் சுடர் விழுகிற ஆண்டவரை பிரகாசமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இயேசுப்பா சுத்திரங்கத்தாவே, நீர் உண்மையிலே இருக்கிறது போல நாங்களும் எல்லாவற்றும் ஆண்டவரை ஊழியத்தில், வேலைக்காரத்தில், குடும்பத்தை நடத்துவதில் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க கிருபை தாங்க ராஜா. உடைய சுவிசேஷத்தை எப்போதும் சொல்லி ஆண்டவரே இயேசுப்பா ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை தாங்க ராஜா. நன்றி ராஜா. நித்திய வாழ்க்கை எங்களை ஒவ்வொருவரையும் தொகுதிப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்றும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.